அடுத்தபடியாக நாம் அவனோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நபி நேசன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி எம் முகமது ஃபாசில் நாஃபிஇ பிகாம் ஹதரத் அவர்கள் ஈத்கா மஸ்ஜிதுடைய இமாம், பேராசிரியர் தாருல் உலூம் கௌசியா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், சென்னையில் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருந்த சதீதுதீன் ஹதரத் அவர்களுடைய மதரசாவில் ஆசிரியராக இருந்தவர்கள், கைருல் பரியா அரபிக் கல்லூரியில் ஷேக் அப்துல்லா ஹதரத் அவர்களுடைய மதரசாவில் ஆசிரியராக இருந்தவர்கள், மிக அற்புதமான எழுத்தாளர், மிக அற்புதமான பேச்சாளர், இப்பொழுது நமக்கு அற்புதமான முறையில் உரையாற்றுவார்கள். அந்த உரையினை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைபோடுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்கேயே ஒய்யே சவுண்ட் இல்லை, அதுவுமே இல்லை, அதுவும் அங்கேயே எடுத்துட்டு அனைவரிடத்திலும் பதிலை எதிர்பார்த்தவனாக சலாத்தை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا صاحب النور كل ناصر في السمع والأعضاء وحسن البصر وبطول عمر الله بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر يا مجمع الخيرات عبد القادر قادر قادر جمال காத்தருள் வீர் காதிரே நேசரே காதிரே காதிரே ஜமானரே காத்தருள் வீர் காதிரே இறை நேசரே கண்கள் தேடும் தங்கள் உருவை நாளுமே கனவில் வருவீர் காதிரே
صاحب النور كل ناصر في السمع والأعضاء وحسن البصر وبطول عمر لا بعمر قاصر مجمع الخيرات عبد القادر தென்னகத்தின் தென்றலேதேன் தூதரே தூயமானபி பேரரேமா மன்னரே துன்பம் யாவும் சோழ நாங்கள் தேடினோம் துன்பம் யாவும் சோழ நாங்கள் தேடினோம் தங்கள் தயவால் தீருமே எஜமானரே யா சாஹிபன் نور كل ناصر في السمع والأعضاء وحسن البصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر الحمد لله الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا ومرشدنا ومربنا ووسيلتنا طه محمد رسول الله سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله العلي العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالولي الأعظم قطب الأقطاب غوث الأعظم محي الدين الشيخ عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله. الصلاة والسلام عليك يا سيدي يا خير خلق الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். சலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமை நாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், மனைவிமார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா சுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வழிமார்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. கொஞ்சம் ஆமீனுடைய சப்தத்தை உயர்த்தி சொல்லலாம், ஏன்னா அதுதான் நம்முடைய அடையாளம். கேட்டதை போல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும், இனி கேட்பதை போல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வல்லோ நாம் இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் தென்னகத்தில் மிக முக்கியமான பகுதியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய இந்த ஊருக்கென்று மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. பன்னூற்றுக்கணக்கான வழிமார்கள் கால்பாதம் பதித்த புண்ணிய பூமியில் அல்லாஹ் நம்மை இருக்க செய்திருக்கிறார். மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு உண்மை, இந்த ஊர் கூத்தாநல்லூருக்கு இதுவரை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் வளங்களும், இனிமேல் அல்லாஹ் கொடுக்க போகிற அத்தனை வளங்களையும் இதில் வந்து சென்ற வழிமார்களின் பரக்கத்துக்களை கொண்டும், இதில் அடங்கி இருக்கிற இறைநேசர்களின் பரக்கத்துக்களை கொண்டு மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுக்கிறான் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நாகூரில் அடங்கி இருக்கிற மாபெரும் மகான் குதுபுல் அக்தாம், கௌசுல் அஹ்பாம், அந்த காலத்தில் வாழ்ந்த, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய தென்னகத்தின் ஜோதியான சையதுனா ஷாவுல் ஹமீத் கஞ்சஷவானி கஞ்சபக்ஷி நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய உருசு தினத்திற்கு முன்னால் இரவு எனக்கு நாகூர்ல பயான், நாகூருடைய தர்கால எனக்கு பயான் முடிச்சிட்டு இரவு ஒரு 11 மணி நெருங்கும். எஜமானை ஜியாரத்து செய்வதற்காக தர்காவிற்குள் நுழைகிறேன். அந்த தர்கா எவ்வளவு பெரிதானது, எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு விசாலமானது என்பது நமக்கு தெரியும். கடுமையான பனி, கடுமையான குளிருடைய நேரம், கால் வைக்க முடியாத அளவுக்கு இரவு 12 மணி அளவில் அல்லது அதை நெருங்கக்கூடிய நேரத்துல கடுமையான கூட்ட நெரிசலால் தர்கா அலை மோதக்கூடிய ஒரு காட்சியினை பார்க்கின்ற போது குளங்குடி மஸ்தான் அப்பா பாடிய பாடல் என் நினைவில் வந்தது. அந்த தர்கால அலை மோதக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியில யாரு ஏழை யாரு பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை. ஷாவுல் ஹமீது பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய புண்ணிய ஸ்தலத்தில எல்லா வேலைகளை விட்டும் ஒதுக்கி அந்த இரவு நேரத்துல தஞ்சம் புகுந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு ஆன்மீக அரசாட்சியினை, எப்பேற்பட்ட அரசாட்சி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்றைய நிறைய இயக்கங்கள் இந்த இஸ்லாத்தில் வந்துவிட்டன. எங்க பார்த்தாலும் மூளைக்கு ஒரு கட்சி, ஒவ்வொரு போஸ்டரை ஒட்டி கொண்டு தங்களுடைய இயக்கங்களை வளர்ப்பதற்கு பாடாய்படுகிறார்கள். எங்கையாவது ஒரு இடத்துல இறைநேசர்களுடைய அந்த உருசுகளுக்கு வீடு வீடாக சென்று அழைப்பு கொடுத்து மக்களை திரட்டக்கூடிய அந்த காரியத்தினை அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் நபர்கள் செய்கிறார்கள் என்று காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு இடத்தில்
என்ற போலி தௌஹீதை பேசுகிற பல்வேறு اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله.